ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சயின்ஸ் பிரீஃப். ஸோ லாஸ்ட்டு போஸ்ட்டில் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். வண்டி வாங்குறத விட அதை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்ட்டு. ஸோ அதை தொடர்ந்து இன்றைக்கி நம்ம வண்டியில் ஒரு சின்ன ஒரு மெயின்டெனன்ஸ் தான் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம வண்டியோட டயரை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த டயர் பார்த்திங்க அப்படின்னா சுத்தமாக த்ரெட்டே இல்லை, ஓகேவா? ஸோ த்ரெட் எல்லாமே போயிடுச்சு, நல்லா ஓன் அவுட்டே ஆயிடுச்சு. இந்த டயர் எனக்கு அரௌண்ட் 40,000 கிலோமீட்டர்ஸ் உழைச்சிருச்சு. இப்போ நான் இந்த ஒரு டயர் மட்டும்தான் பண்ண போகிறேன். ஐ மீன் ரியரில் உள்ள டயர் மட்டும்தான் நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். இவ்வளோ தூரத்துக்கு நமக்கு தேஞ்சதுக்கு அப்புறமும் கூட வாப்ளிங்கோ இல்லை அன்ஈவனாக தேய்கிறதோ எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் நம்ம வண்டி கரெக்டாக மெயின்டைன் பண்ணதுனால தான் டயர் அன்ஈவனாக தேயாமல் க்ளீனாக தேய்ஞ்சிருக்கு, ஓகேவா? ஸோ இதுக்கு நடுவில் நான் இந்த டயர் மாற்றிருந்தேன். ஸோ இது பட்ஜெட்டட் டயர் தான் இது, ஓகேவா? ஸோ இந்த டயர் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான ப்ரைஸ்லேயே நமக்கு கிடச்சிருச்சு. இது ஒரு சைனா பிராண்டு. இது வாண்டா அப்படின்ற ஒரு பிராண்டோட டயர் போட்டிருந்தோம். ஸோ அந்த டைமில் எனக்கு வெளியூர் எங்கேயோ அர்ஜென்ட்டாக போக வேண்டியது இருந்துச்சு அண்ட் கையில் பேமெண்ட்டும் இல்லை. ஸோ அந்த டைமில் இந்த டயர் போட்டுட்டேன். பட் இந்த டயர் அந்த அமௌண்ட்டுக்கு நல்லா ஜஸ்டிஃபைடாக உழைச்சிக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, ஓகேவா? நம்ம வண்டியோட டயர் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஸோ 235, 65 R17. ஸோ 235 அப்படின்றது இதோட இந்த பிரெத்து, டயரோட இந்த பிரெத் 235. 65 அந்த 235ல் 65% தான் இந்த வாலோட ஹைட்டு. அண்ட் 17 அப்படின்றது இந்த ரிம்மோட சைஸு. ஸோ இதுதான் 235, 65 R17. ஓகே, இப்போ நம்ம கிளம்பி இந்த ரியர் 2 டயரை மாற்றிட்டு புதுசாக போட்டுட்டு புது டயரை முன்னாடி போட்டுட்டு அந்த டயரை எடுத்து பின்னாடி போட்டுருவோம். அதோடு சேர்த்து அலைன்மெண்ட்டு, 4 டயருக்கு வீல் பேலன்சிங் இதெல்லாம் பார்த்துட்டு வருவோம். ஸோ டோட்டலாக என்ன காஸ்ட் ஆகுது அண்ட் டைமிங் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 11:30 ஆகுது நான் கிளம்புறப்போ. ஸோ ரிட்டன் என்ன டைம் ஆகுது அப்படின்றதையும் நான் காட்டுறேன். இப்போ இந்த டயர் மாற்றுறதுக்கான பர்பஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்ம ஜஸ்ட்டு அப்படியே ஓட்டிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இன்னொரு ஒரு 2000 கிலோமீட்டர் வரைக்கும் நமக்கு சர்வ் பண்ணும் இந்த டயரில். பட் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம வண்டி ஒரு லாங் ட்ரிப்பு கிளம்புது. என்னோடய பிரதர் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸோ அந்த ட்ரிப் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 5,000 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ரவுண்ட் த ட்ரிப்பை. ஸோ அதுக்கு கண்டிப்பாக இந்த டயர் சப்போர்ட் பண்ணாது. ஏன்னா நம்ம ஹை ஸ்பீடில் போகணும், மழை பெய்யும், அந்த கண்டிஷனில் ஓட்டுவோம் இல்லையா? ஸோ அந்த டைமில் இந்த டயர்ஸ் சப்போர்ட் பண்ணாது. ஸோ அதுக்காக தான் மெயின்லி இந்த டயர்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதுதான் மதுரையோட மேம்பாலத்துக்கு கீழே அங்கிட்ட வேலை நடந்துகிட்டு இருக்கு, புது பாலம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பயங்கர டிராஃபிக்கு எப்படி நின்றுட்டு இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ நேராக போய் வண்டியில் டயரை மாட்டிட்டு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, என்ன டைமிங் ஆகுது அப்படின்றத காட்டுறேன். நம்மளோட டயர் ஃபிட்டிங் முடிஞ்சிருச்சு. ஸோ இது இப்போ டைம் பாருங்கள். ஸோ இப்போ 1:15 ஆகுது. ஸோ நம்ம 11:15க்கு கிளம்பணும். யோகோஹாமாவே போட்டுட்டேன். யோகோஹாமாவில் ஜியோ லேண்டர் போட்டேன். ஸோ பழைய டயர் எடுத்து பின்னாடி போட்டு புதுசாக மாட்டின டயரை முன்னாடி போட்டுட்டோம். அண்டு 4 வீலுக்கு பேலன்சிங்கும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம டோட்டலாக புது டயர் வீல் அலைன்மெண்ட் பார்த்தாச்சு, 4 வீலுக்கும் பேலன்சிங் பார்த்துருக்கு. ஸோ இது எல்லாத்துக்கான சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா 26,260 ஆகிருக்கு.
அண்ட் இதுக்கு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 14+14 28% டேக்ஸு 5600 வரைக்கும் வருது. ஸோ ஹோப் இந்த போஸ்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.